தமிழெக்கோஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி சினிமா எனாவில் பாட்டு சொல்லும் செய்தி. நான் உங்க எம்பிஆர் சங்கர். பாட்டு சொல்லும் செய்தியில் நிறைய புது பாடல்களாக பேசிகிட்டு இருக்கோம். அப்பப்போ பழைய பாடல் வந்தாலும் அந்த பழைய பாடல்களில் இருக்கக்கூடிய இனிமையே இல்லைங்க அப்படின்னு நிறைய தாத்தா பாட்டிஸ்லாம் கமெண்ட்ஸ் போட்டுட்ருக்காங்க. பூமர் அங்கிள்ஸ்லாம் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதுக்காக அந்த பாடலை நம்ம கண்டிப்பாக போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எடுத்துக்கூடிய ஒரு படம் பார்த்திங்கன்னா மாலையிட்ட மங்கை. இந்த மாலையிட்ட மங்கை படம் தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்குது. இந்த படத்துக்கு அப்படி என்னங்க சிறப்பு, நான் கேள்விப்பட்டது கூட இல்லைன்னு நினச்சிங்கன்னா இருக்குது. அதுக்கு காரணம் இந்த படம் கண்ணதாசன் அவர்களுடைய தயாரிப்பில் வந்த படம். முதல் படமும் அப்படி இல்லை, அவர் தயாரிச்சிருக்காரு. அவர் தயாரிப்பில் வந்த படம். இந்த படத்தில் 1000 படங்களுக்கு மேலே தமிழ் சினிமாவில் நடித்த மனோரமா அவர்கள் அறிமுகமாகிற படம். கண்ணதாசன் அவர்கள் பார்த்திங்கன்னா 1949 தமிழ் சினிமாவில் கண்ணியின் காதலிங்கிற ஒரு படத்தில் சுப்பையா நாயுடு அவர்களோட மியூசிக்கில் அவர் லிரிக் ரைட்டராக வந்துட்டார். ஆனாலும் கூட அதுக்கப்புறமா ஒரு 10 வருஷம் பெரிய லெவலில் ஹிட் ஆகலை. பண்ணிட்டு இருந்தால் 2, 3, 4, 5 படங்கள் பெருசாக ஹிட் ஆகலை. 1958 அவரையே தயாரித்த இந்த மாலையிட்ட மங்கை படத்தில் 15 பாட்டு. ஏப்பா, படம் ஃபுல்லாக பாட்டு தான். ஏன்னா ஹீரோ டிஆர் மகாலிங்கம். அவர் பார்த்திங்கன்னா தென்கரை மகாலிங்கம் அப்படிங்கிற ஒரு பெயர். அவர் மதுரை சோழவந்தானில் இருந்தவர். 1937 13 வயசுலேயே பார்த்திங்கன்னா அவர் ஹீரோவாக நந்தகுமாருங்கிற படத்தில் அறிமுகமானார். அந்த படத்தில் அவர் பாடின பாட்டெலாம் பயங்கர ஹிட்டு. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் நடித்து 1950 படம் தயாரித்து நஷ்டமாகி வேணான்னு ஊருக்கே போய் நாடகமே நடிக்க ஆரம்பிச்சிட்டார். அவர் நாடகத்துலேருந்து வந்தவர் நாடகத்திலே நடிச்சிட்டு இருந்தார். அவரை திருப்பி கூட்டிகிட்டு ஹீரோவாக வச்சு கண்ணதாசன் தயாரித்த படம் தான் மாலையிட்ட மங்கை. இந்த படம் மாபெரும் வெற்றி. கண்ணதாசன் ஒரு 5000 பாடல்கள் எழுத வச்சது இந்த படம் தான். இதுக்கப்புறம் அவர் 70களோட இறுதிகள் வரைக்கும் பாடல் எழுதிக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் அவருடைய கடைசி பாடல் 3ஆம் பிறை பாடல் வரைக்கும் 5000 பாடல் அவர் எழுதியிருக்காரு. அத்தனைக்கும் அடித்தளமாக அமைந்தது மாலையிட்ட மங்கை படம் தான். இந்த 15 பாடல்கள் தான். 15ஐயும் அவரே எழுதினார். விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசை. அதில் மிகப்பெரிய ஹிட்டான பாடல் செந்தமிழ் தேன்மொழியால். அதை பாடினது டிஆர் மகாலிங்கம் அவர்கள். அவருடைய அந்த குரல் அவரே கதாநாயகன் நடிச்சதுன்னு அந்த காலகட்டத்தோடு முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் கதாநாயகர்கள்லாம் பாடலை. இப்போ மீண்டும் தனுஷ் இவங்கெல்லாம் பாடினா கூட அந்த காலத்தில் அந்த கதாநாயகர்கள் பாடி வர்றது அப்படிங்கிறது கிட்டப்பா, அப்புறம் பாகவதர், இவங்களுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா டிஆர் மகாலிங்கம். அதுக்கப்புறமா அவர் பயங்கரமாக ஹிட் ஆகி நிறைய படங்கள் நடித்தார். இந்த படத்துக்கு அப்புறம் அதில் குறிப்பிடத்தகுந்த நம்ம மக்களுக்கு சொன்னால் டக்குன்னு தெரிகிற படம் பார்த்திங்கன்னா திருவிளையாடல். அதில் அவர் அந்த பாட்டும் நானே பாவமும் நான், அப்புறம் அகத்தியர் படத்தில் நடித்தார். அகத்தியர் படத்தில் பார்த்திங்கன்னா அவரோட சிஷ்யர் சீர்காழி கோவிந்தராஜன் இவரோட சேர்ந்து நடித்ததை பெருமையாக நினைக்கிறேன். இவரை பார்த்து தான் நான் வளர்ந்தேன், பாடல் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த படத்தை கண்ணதாசன் ஃபிலிம் சார்பாக கண்ணதாசன் தயாரித்தார். மே 16, 1958 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு ஒரு போஸ்டர் அடிக்கிறாங்க. வித்தியாசமான போஸ்டர் ரொம்ப பெருசாக இருக்குது. எல்லாரோட பேரும் இருக்குது. வழக்கமாக இயக்குனர் சில பேர் தான் இருக்கும். எல்லாரோட பேரும் இருக்குது, எல்லாரோட படமும் இருக்குது. ஒரு கல்யாண பத்திரிக்கை மாதிரி இருக்குது அந்த போஸ்டர். ஏன்னா அந்த மாலையிட்ட மங்கை அப்படின்னு சொன்னனால. சரத்சந்திர சாட்டர்ஜின்னு சொல்லிட்டு வங்காளத்தில் புகழ்பெற்ற எழுத்தாளர் சந்திரநாத்னு ஒரு நாவல் எழுதியிருந்தார். அந்த நாவலை தழுவி கண்ணதாசன் அவர்களே கதையை இன்னொருவரோட இணைந்து எழுதி GR நாதன் இயக்கின படம் தான் இந்த மாலையிட்ட மங்கை. ஸோ போஸ்டரில் சொல்கிறாங்க, மே 16ஆம் தேதி உங்களை காண வருகிறாள் மாலையிட்ட மங்கை அப்படின்னு டைட்டில். கீழே படத்தை பற்றின டீட்டெயில். அதுக்கு கீழே கண்ணதாசனுடைய அடுத்த பட தயாரிப்பு ஆகஸ்ட் 15 எதிர்பாருங்கள் பாரிமகள், கண்ணதாசன் ஃபிலிம்ஸ் வழங்கும் பாரிமகள் அப்படின்னு கீழே அந்த டைட்டிலும் போட்டிருக்காங்க. ஸோ இந்த படம் கல்யாண பத்திரிகையில ரிசப்ஷனுக்கு சேர்த்து அந்த மாதிரி, அதாவது இந்த பத்திரிகை மாதிரி ஒரு போஸ்டர். அந்த போஸ்டரில் இப்போ உள்ள படம், அடுத்து தயாரிக்க போகிற படத்தை பற்றின தகவலையும் அதில் போட்டது தமிழ் சினிமாவில் புதுமையாக பண்ணது கண்ணதாசன் அவர்கள். அந்த நேரத்திலேயே அதை பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் அவருக்கும் வெற்றி. மனோரமாவும் மிகப்பெரிய நடிகை ஆனாங்க. டிஆர் மகாலிங்கமும் பிஸியானார். இப்படி ஒரு பல பெருமைகளுக்கு சொந்தமான ஒரு படம். ஸோ இந்த படத்தில் 15 பாடல்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான பாடல். ஆனால் இந்த பாட்டு மட்டும் இன்னைக்கு வரைக்கும் ரசிகர்கள்கிட்ட ஹிட் ஆகுது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் ரீமிக்ஸ் ஆகாத பாட்டு இந்த பாட்டு அப்படின்னு நினைக்கிறேன். இது ஆல்பமாக ரீமிக்ஸ் பண்ணாங்க. அஃபிஷியலாக ரீமிக்ஸ் பண்ணி இது திரைப்படத்தில் வரலையே தவிர ஆல்பமாக இந்த சாங்கை ரீமிக்ஸ் பண்ணி நான் காலேஜ் டேஸில் நிறைய இந்த பாட்டை நான் பாடியிருக்கேன். ஸோ அப்படி ஒரு புகழ்பெற்ற ஒரு பாடல். 2K கிட்ஸ் இந்த பாட்டை கண்டிப்பாக நம்ம ப்ரோக்ராம் பார்த்ததுக்கப்புறம் யூடியூப்பில் பாருங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும். நிச்சயமாக 2K கிட்ஸுக்கு கண்டிப்பாக இந்த பாடல் ரொம்ப பிடிச்ச பாடலாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அவங்களோட ஸ்டைல்லே கொஞ்சம் ஃபோக் பீட்ஸ்லாம் மிக்ஸ் ஆகும், மெலடியாக இருக்கும், கொஞ்சம் துள்ளலாக இருக்கும், எல்லாம் கலந்த ஒரு பாடலாக வரும். ஆனால் ஸ்டார்டிங்கில் ஒரு போர்ஷன் வரும், அது கொஞ்சம் ஹை பிச்சில் போகிற மாதிரி இருக்கும். அதை நான் ட்ரை கூட பண்ண விரும்பலை, நீங்களே ட்ரை பண்ணிடுங்க. ஸோ ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். அதே ஆப்பில் தான் ஒரு தபேலாவில் பண்ணுறேன். இன்னைக்கு ட்ரம்ஸில் பண்ணோம், இன்னைக்கு தபேலாவில் பண்ணுறோம். ஆப் மியூசிக் தான். ஓகே. சில்லென்று பூத்த சிறு நெருஞ்சி காட்டினிலே நில்லென்று கூறி
நிறுத்தி வழி போனாலே நின்றது போல் நின்றால் நெடுந்தூரம் பறந்தால் நிற்குமோ ஆவி நிலைக்குமோ நெஞ்சம் மனம் பெறுமோ வாழ்வில் ஆ ஸோ இப்படி தான் ஒரு மெலடியாக அந்த பாட்டு வந்து தொடங்கும். ஹை பிச்சில் டிஆர் மகாலிங்கம் அவருடைய வாய்ஸ்க்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. அப்படி தொடங்குற அந்த பாடல் அடுத்து அப்படியே ஒரு பீட்டுக்குள்ளே இறங்கும், மாறும். செந்தமிழ் தேன்மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால், பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள். செந்தமிழ் தேன்மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால். காற்றினில் பிறந்தவளோ புதிதாய் கற்பனை வளர்த்தவளோ, சேற்றினில் மலர்ந்த செந்தாமரையோ செவ்வந்தி பூச்சரமோ. அவள் செந்தமிழ் தேன்மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால், பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள். அழகான ஒரு பாடல். பாட்டில் ஃபினிஷிங் வந்து நல்லா ஒரு டெம்போ வந்து ஏறி போயிருக்கும். செந்தமிழ் தேன்மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால், பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள். அவ்வளோதான். அந்த காலத்தில் வந்து ஒரு டப்பாங்குத்து கலந்த ஒரு மெலடியும் கலந்த பாட்டில் வந்து ஒரு வித்தியாசமான முயற்சி இந்த பாட்டை பற்றி. இப்போ அனிருத் தான் திடீர்னு குத்துன்னு குத்துவார், இடையில வந்து மெலடி வரும். ரகுமான் கூட இப்போ வந்து போகி 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 அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு உசுரே நீ தானே இப்படி ஏதோ ட்ரை பண்ணாங்க. அப்படிங்கிறதுக்கு இந்த பாடல் வந்து ஒரு நல்ல பெரிய உதாரணம். கண்டிப்பாக எல்லாரும் யூடியூப்ல பாருங்க. இந்த பாட்டை பார்த்துட்டு நம்ம ப்ரோக்ராமை பற்றின கமெண்ட்ஸையும் எப்பவும் போல சொல்லிக்கிட்டு கண்டிப்பாக. குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ச்சி ஆதரவு கொடுத்துட்டு வர நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு நன்றியை நம்ம தெரிவிச்சுக்கலாம். டிஆர் மகாலிங்கம், கண்ணதாசன் ரெண்டு பேருமே தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய ஆளுமைகள். அவங்களுடைய படங்கள்லாம் தேடி போய் பாருங்கள். அந்த கால படங்கள், அவங்களுடைய நடிப்பு, அந்த பாடல், இது எல்லாமே வந்து நமக்கு ஒரு புதுவிதமான அனுபவத்தை தருங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்றைக்கி பாட்டு சொல்லும் செய்தி இங்கே இப்போ நிறைவடையுது. மீண்டும் மற்றொரு பாடலோடு வந்து உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் எம்விஆர் சங்கர்.